முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி வெற்றி படிக்கட்டு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த சேனலில் பிஜிடிஆர்பி காமர்ஸ் அதில் யூனிட் 1ல் ஏற்கனவே அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அதுவரை நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம அதில் ஃபோர்த்து டாபிக் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு 50 கொஸ்டின்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் அப்படிங்கிறதுல தனியாகவே பிஜிடிஆர்பி காமர்ஸ் 2026 அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி அந்த ஃபோல்டரில் வரிசையாக வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனால் நீங்கள் வீடியோ கன்ஃபியூஸ் ஆகாமல் பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இதே மாதிரி டாபிக் வைஸாக நம்ம யூனிட்லேருந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் கொஸ்டின்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்றைக்கி நம்ம சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 301வது கொஸ்டின், which statement best describe the social responsibility of business? வணிகத்தோட சமூக பொறுப்பை சிறப்பாக விளக்கக்கூடிய கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வணிகத்தோட சமூக பொறுப்பை சிறப்பாக விளக்கக்கூடிய கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, ரெஸ்பான்சிபிலிட்டி டு மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட் ரெகார்ட்லெஸ் ஆஃப் சோசியல் கான்சிக்யூஷன்ஸ். சமூக விளைவுகளை பொருட்படுத்தாமல் லாபத்தை மட்டும் அதிகரிக்கிற பொறுப்பை செய்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சமூக விளைவு எது வந்தாலும் அதை கருத்தில் கொள்ளாமல் அவங்களோட லாபம் ஒன்று மட்டுமே அவங்களோட பொறுப்பாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன், ரெஸ்பான்சிபிலிட்டி டு கன்சிடர் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சொசைட்டி ஒயில் கண்டக்டிங் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். அவங்களோட வணிக செயல்பாடுகளை மேற்கொள்ளும்போது சமூகத்தோட நலனையும் கருத்தில் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வணிகத்தோட செயல்பாடை மேற்கொள்ளும் போது அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா சமூகத்தோட நலனையும் கருத்தில் கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஆப்ஷன், ரெஸ்பான்சிபிலிட்டி டு அவாய்ட் ஆல் கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ். அனைத்து அரசோட விதிகள் அனைத்தையுமே தவிர்த்துட்டு அவங்களோட இதை மட்டும் கரெக்டாக செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசு என்னென்ன விதிகள்லாம் விதிச்சிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு அவங்களோட விதியை மட்டும் பின்பற்றுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த்து, ரெஸ்பான்சிபிலிட்டி டு எலிமினேட் காம்படிட்டர்ஸ். போட்டியாளர்கள் எல்லாத்தையுமே ஒரு நிறுவனம் போட்டியாளர் யாரையுமே கருத்தில் கொள்ளாமல் அவங்கள எல்லாத்தையுமே தவிர்க்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் பி, ரெஸ்பான்சிபிலிட்டி டு கன்சிடர் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சொசைட்டி ஒயில் கண்டக்டிங் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். அதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 302வது கொஸ்டின், ஒய் இஸ் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கன்சிடர்டு ப்ராடர் தேன் தி ட்ரெடிஷனல் ப்ராஃபிட் அப்ஜெக்டிவ். அதாவது அவங்களோட பாரம்பரிய லாப நோக்கத்தை விட சமூக பொறுப்பு ஏன் விரிவானது அப்படின்னு கருதப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்குன்னு பாரம்பரிய லாப நோக்கத்தை விட சமூக பொறுப்பு ஏன் விரிவானது அப்படின்னு கருதுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன், இட் கம்ப்ளீட்லி ரிஜெக்ட் ப்ராஃபிட். இது லாபத்தை முற்றிலும் நிராகரிக்கிறது. செகண்ட் ஆப்ஷன், இட் ரெக்வயர்ஸ் பிஸ்னஸ் டு கன்சிடர் எம்ப்ளாயீஸ், கன்சியூமர்ஸ், கவர்மெண்ட், கம்யூனிட்டி அண்ட் என்விரான்மெண்ட் அலாங் வித் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட். இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட பொருளாதார நலன்களோட பணியாளர், நுகர்வோர், அரசு, சமூகம் மற்றும் சுற்றுச்சூழல் இது எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு வணிகத்தை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் இட் மேக்ஸ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் அன்னெசரி. இதில் வணிக செயல்பாடு அப்படிங்கிறது தேவையற்றதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த்து, இட் டிரான்ஸ்ஃபர்ஸ் ஓனர்ஷிப் ஆஃப் பிஸ்னஸ் டு சொசைட்டி. இது வணிகத்தோட உரிமையை சமூகத்துக்கு மாற்றுறதுனால அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, இட் ரெக்வயர்ஸ் பிஸ்னஸ் டு கன்சிடர் எம்ப்ளாயீஸ்,
கன்சியூமர்ஸ், கவர்மெண்ட், கம்யூனிட்டி அண்ட் என்விரான்மெண்ட் அலாங் வித் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட். இதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 303வது கொஸ்டின், அசர்டைன் ரீசன் கொடுத்துருக்காங்க. அசர்டைன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏ பிஸ்னஸ் ஹேஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டுவர்ட்ஸ் கன்சியூமர்ஸ். ஒரு வணிகத்திற்கு நுகர்வோரோட பொறுப்பு வந்து இருக்கு, நுகர்வோர்கிட்ட இருந்து பொறுப்புகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரீசன், கன்சியூமர்ஸ் ப்ரொவைட் தி மார்க்கெட் டிமாண்ட் தட் எனேபிள்ஸ் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் டு ஆப்ரேட். வணிக நிறுவனம் வந்து பொதுவாக செயல்படுறதுக்கு தேவையான சந்தை தேவை, செயல்படுவதற்கு சந்தையோட தேவை வந்து தேவையாக இருக்கும். நுகர்வோர் வந்து உருவாக்குறாங்க, சந்தைக்கு தேவை வந்து நுகர்வோர் தான் உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். கூற்று வந்து சரி ஆனால் காரணம் தவறு. பி, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. சி, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி மற்றும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். டி, ஏ இஸ் ஃபால்ஸ் பட் ஆர் இஸ் ட்ரூ. கூற்று தவறு ஆனால் காரணம் சரி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அடுத்த கொஸ்டின், 304வது கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் எ டைரக்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிஸ்னஸ் டுவர்ட்ஸ் கன்சியூமர்ஸ். கீழே இருக்க நாளில் எது வந்து நுகர்வோர்கிட்ட வணிகத்துக்கு நேரடி பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழே இருக்க நாளில் ஏதோ ஒன்று நுகர்வோர் வணிகத்தின் நேரடி பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, சப்ளையிங் சேஃப் அண்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ். ஒரு பாதுகாப்பான அதே சமயத்தில் தரமான பொருளை வந்து வழங்குறது. பி, கேன்சலிங் ப்ராடக்ட் டிஃபெக்ட்ஸ். அதாவது பொருளோட குறைபாடு ஒரு பொருளுக்கு குறைபாடு இருக்கும், அதை மறைச்சிட்டு அதை வந்து சேல்ஸ் பண்ணுறது. சி, கிரியேட்டிங் ஆர்டிஃபிஷியல் ஸ்கேர்சிட்டி. செயற்கையான பற்றாக்குறையை வந்து உருவாக்குறது. இயற்கையாக பற்றாக்குறை இல்லாமல் இவங்களே வந்து செயற்கையாக அந்த பொருளுக்கான பற்றாக்குறையை வந்து உருவாக்குறது. ஃபோர்த்து, ப்ரொவைடிங் மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன். ஒரு தவறான தகவல்களை வந்து வழங்குறது, கன்சியூமருக்கு தவறான தகவலை வந்து தெரியப்படுத்துறது. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சப்ளையிங் சேஃப் அண்டு குவாலிட்டி ப்ராடக்ட். அதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 305வது கொஸ்டின், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதில் சமூக பொறுப்பு தொடர்பான பின்வரும் கூற்றுகளை வந்து கவனிக்க சொல்கிறாங்க. சமூக பொறுப்பு தொடர்பான கூற்றை வந்து எது அப்படின்னு சொல்லி வரிசைப்படுத்த சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இட் இன்க்ளூட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் எம்ப்ளாயீஸ். இதில் வந்து பணியாளர்களோட பொறுப்பு வந்து அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் வந்து இட் இன்க்ளூட்ஸ் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். இதில் வந்து நுகர்வோரோட பாதுகாப்பு அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்டு, இட் மே இன்க்ளூட் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன். இது வந்து சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்கக்கூடியதும் அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த்து, இட் மீன்ஸ் தட் ப்ராஃபிட் இஸ் கம்ப்ளீட்லி இர்ரெலவெண்ட். லாபம் அப்படிங்கிறது முற்றிலும் தொடர்பற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன் ஏ 1 and 2 ஒன்லி, பி 1, 2 and 4, 3 ஒன்லி, சி 2, 3 and 4 ஒன்லி, டி 1, 2, 3 and 4. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி 1, 2 and 3 ஒன்லி. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 306வது கொஸ்டின், which responsibility requires a business to comply with applicable laws and regulations. அதாவது பொருந்தக்கூடிய சட்டங்கள் அப்படிங்கிறது பொருந்தக்கூடிய சட்டங்கள் மற்றும் அதுக்கான விதிமுறைகளுக்கு இணங்க வணிகம் செயல்பட வேண்டிய பொறுப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு வணிக நிறுவனம் வந்து பொருந்தக்கூடிய சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளுக்கு இணங்க செயல்பட வேண்டிய பொறுப்பு வந்து கீழே இருக்க நாளில் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி, நெறிமுறை பொறுப்பு. பி பிளான்டரபிக் ரெஸ்பான்சிபிலிட்டி, சட்டப்பூர்வ பொறுப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஃபிலாசபி அப்படிங்கிறோம்னா அது மாதிரி பிளான்டரபிக் ரெஸ்பான்சிபிலிட்டி, சட்டப்பூர்வ பொறுப்பு. சீதாவது செகண்ட் வந்து லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க, சட்டப்பூர்வ பொறுப்பு. பிளான்டரபிக் ரெஸ்பான்சிபிலிட்டி தொண்டு சார்ந்த பொறுப்பு.
டி வந்து பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி, தனிப்பட்ட பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சட்டப்பூர்வ பொறுப்பு தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 307வது கொஸ்டின், எ கம்பெனி வாலண்டரிலி எஸ்டாப்ளிஷ் எ கம்யூனிட்டி ஹெல்த் ப்ரோக்ராமி even through there is no legal requirements to do so. This is best classified as, ஒரு சட்டப்பூர்வ கட்டாயம் இல்லாட்டினாலும் ஒரு நிறுவனம் தன்னார்வம், அதாவது தன்னார்வமாக சமூக சுகாதார திட்டத்தை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சட்டப்பூர்வ கட்டாயம் அப்படின்னு எதுவும் இல்லை. அப்படி இல்லைனாலும் அந்த நிறுவனம் அவங்களாவே முன் வந்து ஒரு சமூக சுகாதார திட்டத்தை வந்து உருவாக்குறாங்க. இது எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சட்டப்பூர்வ பொறுப்பு. பி, எக்கனாமிக் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொருளாதார பொறுப்பு. சி, டிஸ்கிரியேஷனரி ரெஸ்பான்சிபிலிட்டி, விருப்பநிலை பொறுப்பு. டி வந்து கான்ட்ராக்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒப்பந்த பொறுப்பு அப்படிங்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, டிஸ்கிரிமினேஷனரி ரெஸ்பான்சிபிலிட்டி, விருப்பநிலை பொறுப்பு தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 308வது கொஸ்டின், அசர்டைன் ரீசன் கொடுத்துருக்காங்க. அசர்டைன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கம்ப்ளைண்ட்ஸ் வித் லா அலோன் டஸ் நாட் நெசசரிலி represent the entire social responsibility of business. சட்டத்துக்கு இணங்குவது மட்டுமே வணிகத்தோட முதன்மையான சமூக பொறுப்பு குறிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சட்டத்துக்கு இணங்குவது மட்டுமே ஒரு வணிகத்தோட முழுமையான பொறுப்பு அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான ரீசன், சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கேன் இன்க்ளூட் எத்திக்கல் கான்டக்ட் அண்டு வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் பியாண்ட் லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஒரு சமூக பொறுப்பு சட்ட தேவைகளுக்கு அப்பாற்பட்ட நெறிமுறை நடத்தை, அது மட்டும் இல்லாமல் தன்னார்வ பங்களிப்பும் இதில் வந்து அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ, both A and R are true and R is the correct explanation of A. B, both A and R are true but R is not the correct explanation of A. C, A is true but R is false. D, A is false but R is true. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, both A and R are true and R is the correct explanation of A. அடுத்து 309வது கொஸ்டின், which of the following is an economic responsibility of business towards society? கீழே இருக்க நாளில் எது வந்து சமூகத்திற்கான வணிக சக்தி பொருளாதார பொறுப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, ப்ரொடியூசிங் யூஸ்ஃபுல் குட்ஸ் அண்டு சர்வீஸ் எஃபிஷியன்ட்லி, ஒரு பயனுள்ள பொருட்கள் மற்றும் சேவையை வந்து திறமையாக உற்பத்தி செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி, டெலிபரேட்லி ரெடியூசிங் ப்ராடக்ட் குவாலிட்டி, வேண்டும்னே பொருளோட தரத்தை வந்து குறைக்கிறது. சி வந்து அவாய்டிங் ஆல் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், எல்லா வேலைவாய்ப்பு உருவாக்கத்தையும் தவிர்க்கிறது, வேலைவாய்ப்பை இல்லாமல் பண்ணுறது. டி, மிஸ்லீடிங் கன்சியூமர்ஸ், நுகர்வோரை வந்து தவறாக வழி நடத்துறது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ப்ரொடியூசிங் யூஸ்ஃபுல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் எஃபெக்டிவ்லி. அடுத்து 310வது கொஸ்டின், மேட்ச் தி ஃபாலோயிங். லிஸ்ட் 1 லிஸ்ட் 2ஓட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. லிஸ்ட் 1ல் எக்கனாமிக், லீகல், எத்திக்கல், ஃபிளாட்டர்ஜிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் 2ல் ஒபேயிங் லாஸ், ஃபேர் அண்டு ஹானஸ்ட் கான்டக்ட். தேர்ட் வந்து கம்யூனிட்டி டாமினன்ஸ். ஃபோர்த் வந்து ப்ரொடியூசிங் யூஸ்ஃபுல் குட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து எக்கனாமிக் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா கம்யூனிட்டி டாமினன்ஸ் தான் தோணும். அப்போ லீகல் அப்படிங்கிறது ஒபேயிங் லாவை வந்து ஒபே பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்போ இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, 3, 1, 2, 4 அப்படிங்கிற ஆர்டர் தான் கரெக்டான ஆர்டர். அடுத்து 311வது கொஸ்டின், which responsibility is most closely related to providing fair wages and safe working conditions? ஒரு நியாயமான ஊதியம் மற்றும் அவங்களோட பாதுகாப்பான பணிச்சூழலை வழங்குவதோட ஒரு தொடர்புடைய பொறுப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் காம்படிட்டர்ஸ், போட்டியாளர்களுக்கான பொறுப்பு அப்படிங்கிறாங்க. பி வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் எம்ப்ளாயீஸ், பணியாளர்களுக்கான பொறுப்பு. சி, ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் கிரெடிட்டர்ஸ்,
கடன் அளிப்போருக்கான பொறுப்பு. டி ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் கவர்மெண்ட் அலோன், அரசுக்கான பொறுப்பு மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் எம்ப்ளாயீஸ், அதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 312வது கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் வுட் வயலேட் a business responsibility towards consumers? கீழே இருக்கிறதுல எது வந்து நுகர்வோருக்கான வணிக பொறுப்பை மீறுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ப்ரொவைடிங் அக்யூரேட் ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன், ஒரு துல்லியமான பொருள் தகவலை வந்து வழங்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி மெயின்டைனிங் ப்ராடக்ட் குவாலிட்டி, பொருளோட தரத்தை வந்து பராமரிக்கிறது. சி யூசிங் டெசிப்டிவ் அட்வர்டைசிங், ஒரு ஏமாற்றமான விளம்பரத்தை வந்து பயன்படுத்துறது. டி ஆஃபரிங் ப்ராப்பர் ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ், ஒரு முறையான விற்பனைக்கு பிந்தைய சேவையை வந்து வழங்குறது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி யூசிங் டிசிப்டிவ் அட்வர்டைசிங், ஒரு ஏமாற்றமான விளம்பரத்தை வந்து பயன்படுத்துறது தான் ஒரு வணிக பொறுப்பை வந்து மீறுறதுக்கான எல்லா சாத்தியக்கூறும். அடுத்து 313வது கொஸ்டின், அசர்டைன் ரீசன் கொடுத்துருக்காங்க. அசர்டைன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் இஸ் இன்க்ரீசிங்லி ரெகனைஸ்ட் ஆஸ் எ பிஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படிங்கிறது வணிக பொறுப்பை வந்து அதிக அளவில் அங்கீகரிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசன் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் கேன் கன்சியூம் நேச்சுரல் resources and generate waste or pollution. அதாவது வணிக செயல்பாடு அப்படிங்கிறது அவங்க இயற்கை வளத்தை பயன்படுத்துறதோடு நிற்காம கழிவுகள் அல்லது மாசுபாட்டை வந்து இது வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸு. பி இஸ் ஃபால்ஸ் பட் ஆர் இஸ் ட்ரூ. C both A and R are true but R is not the correct explanation of A. D both A and R are true and R is the correct explanation of A. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி both A and R are true and R is the correct explanation of A. அடுத்து 314வது கொஸ்டின், which of the following is an appropriate environmental responsibility of a manufacturing firm? ஒரு உற்பத்தி நிறுவனம் வந்து அவங்களுக்கு பொருத்தமான சுற்றுச்சூழல் பொறுப்பு வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு உற்பத்தி நிறுவனத்துக்கு பொருத்தமான சுற்றுச்சூழல் பொறுப்பு வந்து கீழே இருக்க நாளில் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இன்க்ரீசிங் அன்ட்ரீட்டட் வேஸ்ட் டிஸ்சார்ஜ், உற்பத்தி நிறுவனம் சுத்திகரிக்கப்படாத கழிவுகளை வந்து அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி ரெடியூசிங் பொல்யூஷன் த்ரூ appropriate waste management practice, ஒரு முறையான கழிவு மேலாண்மையை நடைமுறைகள் மூலம் மாசுபாட்டை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முறையான கழிவு மேலாண்மையை பராமரிக்கிறது மூலமாக அவங்க மாசு கட்டுப்பாட்டை வந்து குறைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி இக்னோரிங் என்விரான்மெண்டல் ஸ்டாண்டர்ட்ஸ், ஒரு சுற்றுச்சூழலை வந்து தரநிலையை வந்து புறக்கணிக்கிறது. டி இன்க்ரீசிங் அன்னெசரி ரிசோர்ஸ் கன்சம்ஷன், ஒரு தேவையற்ற வள நுகர்வு வந்து அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ரெடியூசிங் பொல்யூஷன் த்ரூ அப்ராப்ரியேட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ். அடுத்து 315வது கொஸ்டின், எ ஃபேக்ட்ரி ப்ரொவைட்ஸ் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட், ஒரு தொழிற்சாலை அவங்க பணியாளர்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு ரெகுலர் சேஃப்டி ட்ரைனிங், பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்குறதுக்கு பாதுகாப்பு பயிற்சி அண்டு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் மற்றும் அவங்களுக்கு மருத்துவ வசதி வந்து வழங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டு இட்ஸ் ஒர்க்கர்ஸ் விச் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் பிரைமர்லி டெமான்ஸ்ட்ரேட்டட், இது முதன்மையாக எந்த பொறுப்பை வந்து வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் எம்ப்ளாயீஸ், பணியாளர்களுக்கான பொறுப்பு. பி ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் காம்படேட்டர்ஸ், போட்டியாளர்களுக்கான பொறுப்பு. சி ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் அட்வர்டைசர்ஸ், விளம்பரதாரர்களுக்கான பொறுப்பு. ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் இன்டர்மீடியட்ஸ் ஒன்லி, இடைத்தரகர்களுக்கான பொறுப்பு மட்டும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் எம்ப்ளாயி. இது எல்லாமே வந்து
எம்ப்ளாய்க்கு தான் வந்து வழங்க முடியும். அடுத்து 316வது கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ரெப்ரசன்ட்ஸ் ரெஸ்பான்சிபிள் கான்டக்ட் டுவர்ட்ஸ் சப்ளையர்ஸ்? ஒரு வழங்குனரோட பொறுப்பான நடத்தையை பிரதிபலிக்கிறது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, டிலேயிங் பேமெண்ட் வித்தவுட் வேலிட் ரீசன், ஒரு சரியான காரணமே இல்லாமல் பணத்தை செலுத்துறத தாமதப்படுத்துறது. பி, ப்ரொவைடிங் ஃபேர் டீலிங் அண்டு ஹானரிங் அக்ரீடு பேமெண்ட் டேர்ம்ஸ், நியாயமான வணிக அணுகுமுறையையும் அவங்க ஒப்புக்கொண்ட பணம் செலுத்துகிற விதிமுறையையும் கடைபிடிக்கிறது. ஒரு நியாயமான அணுகுமுறையும் பணம் செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க ஒப்புக்கொள்ளக்கூடிய விதிமுறையவும் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சி, மேனிப்புலேட்டிங் பர்ச்சேஸ் கான்ட்ராக்ட், கொள்முதல் ஒப்பந்தங்களை வந்து தவறாக வந்து கையாளுறது. டி, கேன்சலிங் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் டெலிபரேட்லி, தொடர்புடைய தகவல்களை வேணும்னே வந்து மறைக்கிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ப்ரொவைடிங் ஃபேர் டீலிங் அண்டு ஹானரிங் அக்ரீடு பேமெண்ட் டேர்ம்ஸ். அடுத்து 317வது கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டுவர்ட்ஸ் எம்ப்ளாயீஸ்? பணியாளர்களுக்கான பொறுப்பு எதெல்லாம் வந்து அடங்கும், பொறுப்பில் எதெல்லாம் வந்து அடங்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபேர் ரெமுனரேஷன், நியாயமான ஊதியம். செகண்ட் வந்து சேஃப் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், பாதுகாப்பான பணிச்சூழல். மூணாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் டெவலப்மெண்ட், வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது. ஃபோர்த் வந்து டெலிபரேட் டிஸ்கிரிமினேஷன், திட்டமிட்ட பாகுபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ 1 and 2 ஒன்லி, பி 2 and 4 ஒன்லி, சி 1, 2, 3 and 3 ஒன்லி, டி வந்து 1, 2, 3 and 4. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி 1, 2 and 3 ஒன்லி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 318வது கொஸ்டின், ஒய் கேன் சோசியலி ரெஸ்பான்சிபிள் பிஹேவியர் கான்ட்ரிபியூட் டு லாங் டேர்ம் பிஸ்னஸ் சஸ்டைனபிலிட்டி? சமூக பொறுப்போடு செயல்படுவது நீண்டகால வணிக நிலைத்தன்மைக்கு எப்படியெல்லாம் வந்து பங்களிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, இட் மே ஸ்ட்ரென்தன் ஸ்டேக் ஹோல்டர் ட்ரஸ்ட்டு, ரெப்புடேஷன் அண்டு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப், இது வந்து பங்குதாரரோட நம்பிக்கை, நற்பெயர் மற்றும் அவங்களோட நீண்டகால உறவை வந்து வலுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பி, இட் எலிமினேட் எவ்ரி பிஸ்னஸ் ரிஸ்க், இதில் வந்து எல்லா வகையான வணிக இடர்களையும் நீக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சி, இட் கேரண்டீஸ் மோனோபோலி, இதில் வந்து ஏகத்துவத்தை வந்து உறுதி செய்கிறது. டி, இட் மேக்ஸ் காம்படிஷன் இல்லீகல், இது வந்து போட்டியை வந்து சட்டவிரோதமாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இட் மே ஸ்ட்ரென்தன் ஸ்டேக் ஹோல்டர் ட்ரஸ்ட்டு, ரெப்புடேஷன் அண்டு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப், அதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 319வது கொஸ்டின், அசர்டைன் ரீசன் கொடுத்துருக்காங்க. அசர்டைன் வந்து ஏ பிஸ்னஸ் ஹேஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டுவர்ட்ஸ் தி கவர்மெண்ட், வணிகம் வந்து வணிகத்துக்கு அரசாங்கத்திட்ட இருந்து பொறுப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த வணிகமாக எடுத்தாலும் அதில் வந்து அரசாங்கத்தோட பொறுப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசன், பிஸ்னஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு கம்ப்ளை வித் அப்ளிகபிள் லாஸ், பே லெஜிஸ்டிமேட் டேக்ஸஸ் அண்ட் ப்ரொவைடு ரெக்யர்டு இன்ஃபர்மேஷன், வணிகம் வந்து அவங்களுக்கு சட்டத்துக்கு இணங்கி செயல்படணும், அதே சமயத்தில் அவங்க வரியை வந்து கரெக்டாக வந்து செலுத்தணும், அதே மாதிரி தேவையான தகவலை வந்து வழங்குறது, இது எல்லாத்தையுமே வந்து எதிர்பார்க்குது வணிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ, both A and R are true and R is the correct explanation of A. B, both A and R are true but R is not the correct explanation of A. C, A is true but R is false. D, A is false but R is true. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, both A and R are true and R is the correct explanation of A. அடுத்து 320வது கொஸ்டின், which of the following is not a responsible practice towards society? கீழே இருக்கிறதுல எது வந்து சமூகத்தோட பொறுப்பான நடைமுறை அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, சப்போர்ட்டிங் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட், சமூக மேம்பாட்டை வந்து ஆதரிக்கிறது. பி, கிரியேட்டிங் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதிகமான வேலைவாய்ப்பை வந்து உருவாக்குறது. சி, டெலிபரேட்லி காசிங் என்விரான்மெண்டல் டேமேஜ், வேணும்னே வந்து சுற்றுச்சூழலை வந்து பாதிக்கிற மாதிரி ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்துறது.
டி ப்ரொவைடிங் யூஸ்ஃபுல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், ஒரு பயனுள்ள பொருட்கள் அல்லது சேவையை வந்து வழங்குறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, டெலிபரேட்லி காசிங் என்விரான்மெண்டல் டேமேஜ், வேணும்னே வந்து சுற்றுச்சூழலை வந்து பாதிக்கிற மாதிரி ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறது. ஸோ அடுத்து 321வது கொஸ்டின், மேட்ச் தி ஃபாலோயிங். லிஸ்ட் 1 லிஸ்ட் 2ஓட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. லிஸ்ட் 1 வந்து கன்சியூமர்ஸ், எம்ப்ளாயீஸ், கவர்மெண்ட், கம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் 2ல் ஃபேர் வேஜஸ், குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ், டேக்ஸ் அண்ட் லீகல் கம்ப்ளைண்ட்ஸ், சோசியல் டெவலப்மெண்ட். கன்சியூமர்ஸ் அப்படிங்கிறது குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வரும், எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிறவருக்கு ஃபேர் வேஜஸ் கிடைக்கணும், கவர்மெண்ட் அப்படிங்கிறது டேக்ஸ் அண்ட் லீகல் கம்ப்ளைண்ட்ஸ், கம்யூனிட்டி அப்படிங்கிறது சோசியல் டெவலப்மெண்ட். ஸோ இதுக்கான கரெக்டான ஆர்டர் வந்து ஆப்ஷன் ஏ, 2, 1, 3, 4 அப்படிங்கிற ஆர்டர் தான் கரெக்டான ஆர்டர். அடுத்து 322வது கொஸ்டின், a business voluntarily funds a local school without receiving a direct commercial benefit. This is an example of ஒரு வணிக நிறுவனம் வந்து அவங்களோட நேரடி வணிக பயன் எதையுமே வந்து எதிர்பார்க்காம அவங்க உள்ளூர் பள்ளிக்கு வந்து தன்னார்வமாக நிதியுதவி வந்து செய்கிறாங்க. இது வந்து எதுக்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சட்டப்பூர்வ பொறுப்பு. பி, எக்கனாமிக் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொருளாதார பொறுப்பு. சி, டிஸ்கிரிஷனரி ஆர் பிளான்தெரபிக் ரெஸ்பான்சிபிலிட்டி, விருப்பநிலை அல்லது தொண்டு சார்ந்த பொறுப்பு. டி வந்து கான்ட்ராக்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒப்பந்த பொறுப்பு அப்படிங்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, டிஸ்கிரிஷனரி ஆர் பிளான்தெரபிக் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 323வது கொஸ்டின், அசர்டைன் அண்ட் ரீசன் கொடுத்துருக்காங்க. அசர்டைன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மே இன்வால்வ் ஏ காஸ்ட் டு பிஸ்னஸ் இன் தி ஷார்ட் ரன். ஒரு சமூக பொறுப்பு வந்து ஒரு குறுகிய கால வணிகத்துக்கு செலவை வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசன், எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் பொல்யூஷன் கண்ட்ரோல், அது வந்து மாசு கட்டுப்பாடு. எம்ப்ளாயி வெல்ஃபேர், பணியாளர் நலன். ஆர் கம்யூனிட்டி ப்ரோக்ராம்ஸ், அல்லது சமூக திட்டத்துக்கு ஆகக்கூடிய செலவு. இது எல்லாத்தையுமே வந்து ரெக்வயர் இம்மீடியட் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ், இது எல்லாத்துக்குமே உடனடி நிதி வளங்களை வந்து தேவைப்படலாம். இது எல்லாத்துக்குமே நிதி வளங்கள் வந்து உடனடியாக வந்து தேவைப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இஸ் ஃபால்ஸ் பட் ஆர் இஸ் ட்ரூ. B, both A and R are true and R is the correct explanation of A. C, both A and R are true and but R is not the correct explanation of A. D வந்து A is true but R is false. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் B, both A and R are true and R is the correct explanation of A. அடுத்து 324வது கொஸ்டின், a company discovers that one of its products may pose a safety risk. ஒரு நிறுவனம் வந்து அவங்களோட பொருள் ஒன்றால், அதாவது ஒரு நிறுவனம் அவங்களோட பொருளால் பாதுகாப்பு ஆபத்து ஏற்படக்கூடும் அப்படிங்கிறத கண்டறிகிறதோட இட் இம்மீடியட்லி இன்ஃபார்ம்ஸ் கஸ்டமர்ஸ், அதை வந்து உடனடியாக வந்து நுகர்வோருக்கு தகவலை வந்து தெரிவிக்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்டாப் டிஸ்ட்ரிபியூஷன் அண்டு இனிஷியேட் கரெக்டிவ் ஆக்ஷன், அதை வந்து அந்த விநியோகத்தை வந்து நிறுத்தி அதை வந்து சரி செய்கிறதுக்கான நடவடிக்கை வந்து மேற்கொள்கிறாங்க. ஒரு நிறுவனம் அவங்களோட பொருள் வந்து பாதுகாப்பு இல்லாமல் ஆபத்தை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி கண்டறிஞ்சதுக்கப்புறம் அதை உடனடியாக வந்து நுகர்வோருக்கு தகவலை தெரிவித்து அந்த பொருளை வந்து வாங்க விடாமல் தடுத்து அதோட விநியோகத்தை வந்து நிறுத்தி அந்த பொருளை வந்து திரும்ப வாங்கி அதை வந்து சரி செய்கிற நடவடிக்கைகளை மேற்கொள்கிறாங்க. இஸ் மோஸ்ட் கிளியர்லி டெமான்ஸ்ட்ரேட்டட், இதில் எந்த பொறுப்போட சேர்க்கை வந்து தெளிவாக வெளிப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, கன்சூமர் ப்ரொடெக்ஷன் அண்ட் எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி, நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் நெறிமுறை பொறுப்பு அப்படின்னு இருக்காங்க. பி வந்து டேக்ஸ் அவாய்டன்ஸ் அண்ட் மார்க்கெட் எக்ஸ்பென்ஷன், வரி தவிர்ப்பு மற்றும் சந்தை விரிவாக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி, எம்ப்ளாயி ரெக்ரூட்மெண்ட் அண்டு டைவர்சிஃபிகேஷன், பணியாளர் ஆட்சேர்ப்பு மற்றும் பல்வகைப்படுத்தல்.
டி வந்து மோனோபோலி கிரியேஷன் அண்டு ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன், ஏகபோக உருவாக்கம் மற்றும் விலை பாகுபாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அண்டு எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 325வது கொஸ்டின், விச் ஸ்டேட்மெண்ட் பெஸ்ட் ரிஃப்ளெக்ட் தி மாடர்ன் கான்செப்ட் ஆஃப் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிஸ்னஸ்? வணிகத்தின் சமூக பொறுப்பு குறித்த நவீன கருத்தை வந்து சிறப்பாக பிரதிபலிக்கக்கூடிய கூற்று வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, பிஸ்னஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஒன்லி டு இட்ஸ் ஓனர்ஸ். வணிகம் அப்படிங்கிறது உரிமையாளருக்கு மட்டும்தான் பொறுப்பானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பி வந்து சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பிகைன்ஸ் அண்ட் எண்ட்ஸ் வித் லீகல் கம்ப்ளைண்ட்ஸ். சமூக பொறுப்பு சட்ட இணக்கத்துடன் தொடங்கி அதிலேயே முடிவடையக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி வந்து பிஸ்னஸ் should integrate economic performance with ethical, social, stakeholder and environmental consideration. வணிக பொருளாதார செயல்திறன், நெறிமுறை, சமூக பங்குதாரர் மற்றும் சுற்றுச்சூழல் இதெல்லாம் வந்து கருத்தில் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தி சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெக்வயர்ஸ் எ பிஸ்னஸ் டு அபண்டன் ப்ராஃபிட் கம்ப்ளீட்லி. சமூக பொறுப்பு காரணமாக ஒரு வணிக லாபத்தை முற்றிலும் கைவிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பிஸ்னஸ் should integrate economic performance with ethical, social, stakeholder and environmental consideration தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 326வது கொஸ்டின், which of the following best explains the responsibility of business towards owners? உரிமையாளர்கிட்ட இருந்து வணிகத்தோட பொறுப்பு வந்து சிறப்பாக விளக்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, ப்ரொவைடிங் அன்லிமிட்டெட் ரிட்டர்ன்ஸ் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு வணிக செயல்திறனை பொருட்படுத்தாமல் அவங்களோட வரம்பற்ற வருவாயை வந்து வழங்குறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி, ப்ரொடெக்டிங் தேயர் லெஜிஸ்டிமேட் இன்ட்ரெஸ்ட் த்ரூ எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் அண்டு ரீசனபிள் ரிட்டர்ன்ஸ். ஒரு திறமையான நிர்வாகம் மற்றும் நியாயமான வருவாய், இது மூலமாக அவங்களோட சட்டப்பூர்வ நலனை வந்து பாதுகாக்கிறது. சி, கேன்சலிங் ஆல் ஃபினான்சியல் இன்ஃபர்மேஷன், எல்லா வகையான நிதி தகவல்களையும் மறைக்கிறது. டி, டேக்கிங் டெசிஷன்ஸ் ஸ்லோலி ஃபார் எம்ப்ளாயீஸ், பணியாளர்களுக்கு மட்டுமே வந்து முடிவெடுக்கிற உரிமையை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ப்ரொடெக்டிங் தேயர் லெஜிஸ்டிமேட் இன்ட்ரெஸ்ட் த்ரூ எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ரிட்டர்ன்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 327வது கொஸ்டின், விச் ப்ராக்டிஸ் பெஸ்ட் ரெப்ரசன்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் இன்வெஸ்டர்ஸ்? ஒரு முதலீட்டாளரோட பொறுப்பான நடத்தையை வந்து சிறப்பாக காட்டுறது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, ப்ரொவைடிங் டைம்லி அண்டு ரீலையபிள் ஃபினான்சியல் இன்ஃபர்மேஷன். ஒரு சரியான நேரத்தில் ஒரு நம்பகமான நிதி தகவல்களை வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி, கேன்சலிங் மெட்டீரியல் இன்ஃபர்மேஷன், முக்கியமான தகவல்களை வந்து மறைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி, மேனிப்புலேட்டிங் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட், நிதிநிலை அறிக்கையை வந்து தவறாக வந்து தயார் செஞ்சு மாற்றுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி, மிஸ் ரெப்ரசன்டிங் பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன், வணிக செயல்திறனை தவறாக வந்து சித்தரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ப்ரொவைடிங் டைம்லி அண்டு ரீலையபிள் ஃபினான்சியல் இன்ஃபர்மேஷன் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 328வது கொஸ்டின், அசர்டைன் ரீசன் கொடுத்துருக்காங்க. அசர்டைன் வந்து டிரான்ஸ்பரன்சி இஸ் ஆன் இம்பார்ட்டன்ட் எலமெண்ட் ஆஃப் ரெஸ்பான்சிபிள் பிஸ்னஸ் கான்டாக்ட். ஒரு வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது ஒரு பொறுப்பான வணிக நடத்தையோட முக்கியமான கூறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசன், டிரான்ஸ்பரன்சி எனேபிள்ஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் டு மேக் டெசிஷன்ஸ் யூசிங் ரெலவெண்ட் அண்ட் ரீலையபிள் இன்ஃபர்மேஷன். ஒரு தொடர்புடைய மற்றும் ஒரு நம்பகமான தகவலை பயன்படுத்துறது மூலமாக பங்குதாரர் வந்து ஒரு சரியான முடிவெடுக்க வெளிப்படைத்தன்மை வந்து முற்றிலும் உதவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸு. பி, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. சி, ஏ இஸ் ஃபால்ஸு பட் ஆர் இஸ் ட்ரூ. டி, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ.
இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அடுத்து 329வது கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிஸ்னஸ் டுவர்ட்ஸ் கிரெடிட்டார்ஸ்? கடன் அளிப்போர்கிட்ட வணிகத்தோட பொறுப்பு வந்து இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கடன் அளிப்போரிடம் வணிகத்தின் பொறுப்பு வந்து எதா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, டிலேயிங் ஆல் பேமெண்ட்ஸ் இண்டிபெண்டன்ட்லி. அதாவது ஒரு வணிகம் வந்து அனைத்து பண பரிவர்த்தனையையும் கால வரையறையின்றி தாமதப்படுத்துறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி, மெயின்டைனிங் ஃபினான்சியல் டிசிப்ளின் அண்டு ஹானரிங் லெஜிஸ்டிமேட் ஆப்ளிகேஷன்ஸ். நிதி ஒழுக்கத்தை பேணுறது மூலமாக அவங்க சட்டப்பூர்வமான கடமைகளை வந்து நிறைவேற்ற முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி, ஹைடிங் ஃபினான்சியல் டிஃபிகல்ட்டிஸ் டெலிபரேட்லி. நிதி சிக்கலை வந்து வேணும்னே வந்து மறைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி வந்து இன்க்ரீசிங் அன்னெசரி பாரோயிங்ஸ். ஒரு தேவையற்ற கடனை வந்து அதிகப்படுத்துறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, மெயின்டைனிங் ஃபினான்சியல் டிசிப்ளின் அண்ட் ஹானரிங் லெஜிஸ்டிமேட் ஆப்ளிகேஷன் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 330வது கொஸ்டின், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரெகுலேட்டிங் கன்சியூமர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நுகர்வோருக்கான வணிக பொறுப்பு தொடர்பான கூற்றை வந்து கவனிக்க சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட்ஸ் should meet ரீசனபிள் குவாலிட்டி அண்ட் சேஃப் ஸ்டாண்டர்ட்ஸ். ஒரு பொருள் வந்து நியாயமான தரம் மற்றும் பாதுகாப்பு தரநிலையை வந்து பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடு டு கன்சியூமர்ஸ் should be truthful. நுகர்வோருக்கு வழங்கப்படும் தகவல் எல்லாமே வந்து உண்மையானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்டு, கம்ப்ளைண்ட் should be handled appropriately. புகார்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து முறையாக வந்து கையாளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த்து, பிஸ்னஸ் should deliberately create கன்சியூமர் கன்ஃபியூஷன். வணிகம் வந்து நுகர்வோரை வந்து வேணும்னே வந்து குழப்பத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் ஏ 1 and 4 ஒன்லி, பி 2 and 3 ஒன்லி, சி 1, 2 and 3 ஒன்லி, டி 1, 2, 3 and 4. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி 1, 2 and 3 ஒன்லி. அடுத்து 331வது கொஸ்டின், விச் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் மோஸ்ட் க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் ப்ரிவென்டிங் டிஸ்கிரிமினேஷன் இன் எம்ப்ளாய்மெண்ட். வேலைவாய்ப்பில் ஒரு பாகுபாட்டை தடுப்பதோட தொடர்புடைய பொறுப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் எம்ப்ளாயீஸ், பணியாளர்களுக்கான பொறுப்பு. பி, ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் காம்படிட்டர்ஸ், போட்டியாளர்களுக்கான பொறுப்பு. சி, ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் கிரெடிட்டார்ஸ், கடன் அளிப்போருக்கான பொறுப்பு. டி, ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், விநியோகஸ்தருக்கான பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் எம்ப்ளாயீஸ். அதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 332வது கொஸ்டின், எ ஃபர்ம் செலக்ட்ஸ் எம்ப்ளாயீஸ் பேஸ்ட் ஆன் competitions rather than irrelevant personal considerations. Which principle is most directly reflected? ஒரு நிறுவனம் வந்து அவங்க தனிப்பட்ட காரணங்களுக்கு பதிலாக ஒரு திறமையோட அடிப்படையில் பணியாளரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்களோட தனிப்பட்ட காரணிகளை பயன்படுத்தாமல் ஒரு திறமையை அடிப்படையாக வச்சு பணியாளரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எந்த கொள்கை நேரடியாக வெளிப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, பிரைஸ் டிஸ்கிரிமினேஷன், விலை பாகுபாடு. பி, ஃபேர்னஸ் அண்டு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நியாயம் மற்றும் சம வாய்ப்பு. சி, மார்க்கெட் டாமினேஷன், சந்தை ஆதிக்கம். டி, ரிசோர்சஸ் ரெஸ்ட்ரிக்ஷன், வள கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எதை வந்து நேரடியாக வந்து வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, ஃபேர்னஸ் அண்டு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 333வது கொஸ்டின், அசர்டைன் ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க. அசர்டைன் வந்து பிஸ்னஸ் ஹேவ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி டு கன்சர்வ் நேச்சுரல் ரிசோர்சஸ். அதாவது இயற்கை வளத்தை வந்து பாதுகாக்க வேண்டியது வணிகத்தோட பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசன் வந்து excessive resource consumption can create environmental and long-term economic consequences. அளவுக்கு அதிகமான வள பயன்படுத்தணும் அப்படின்னா சுற்றுச்சூழல் மற்றும் அவங்களோட நீண்டகால பொருளாதார விளைவை வந்து ஏற்படுத்தலாம்
அவங்களுக்கு தேவையான வளங்களை மட்டும்தான் பயன்படுத்தணும். அளவுக்கு மீறி அவங்க பயன்படுத்தினாங்க அப்படின்னா அது வந்து சுற்றுச்சூழலையும் அதே மாதிரி அவங்களோட நீண்ட கால பொருளாதாரத்தையும் வந்து பாதிக்கக்கூடிய விளைவை வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்னு இருக்காங்க. ஆப்ஷன் ஏ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ and R is the correct explanation of A. B, A is true but R is false. C, both A and R are true but R is not the correct explanation of A. D, A is false but R is true. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் A. Both A and R are true and R is the correct explanation of A. அடுத்து 334வது question. Which of the following is an example of responsible resources யூட்டிலைசேஷன்? ஒரு பொறுப்பான வள பயன்பாட்டுக்கான எடுத்துக்காட்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ரெடியூசிங் அவாய்டபிள் மெட்டீரியல் வேஸ்டேஜ், ஒரு தவிர்க்கக்கூடிய பொருள் வீணாக்கத்தை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி யூசிங் நேச்சுரல் ரிசோர்ஸ் வித்தவுட் லிமிட்ஸ், இயற்கை வளத்தை வந்து அளவுக்கு மீறி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி இக்னோரிங் எனர்ஜி எஃபிஷியன்சி, அவங்களோட ஆற்றல் திறனை வந்து முற்றிலும் புறக்கணிக்கிறது. டி இன்க்ரீசிங் அன்னெசரி கன்சம்ஷன், தேவையற்ற நுகர்வை வந்து அதிகரிக்க செய்கிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெடியூசிங் அவாய்டபிள் மெட்டீரியல் வேஸ்டேஜ், பொருள் வீணாக்கத்தை வந்து தவிர்க்கிறத குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 335வது கொஸ்டின். எ கம்பெனி சேஞ்சஸ் இட்ஸ் பேக்கேஜிங் டு reduce plastic use while maintaining product safety. Which social responsibility is most directly involved? ஒரு நிறுவனம் வந்து பொருளோட பாதுகாப்பு பேணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த சமயத்தில் அவங்க வந்து பிளாஸ்டிக் பயன்பாட்டு அப்படிங்கிறத குறைக்கிறதுக்காக அவங்க வந்து வேறொரு மெத்தடை வந்து அவங்க வந்து பயன்படுத்தி மாற்றுறாங்க. பொருளில் வந்து பிளாஸ்டிக் யூசேஜை வந்து தடை பண்ணுறதுனால அவங்க வந்து வேறொரு முறையில் வந்து அவங்களோட ப்ராடக்டை வந்து மாற்றுறாங்க. இதில் சமூக பொறுப்போட நேரடி தொடர்புடையது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் கிரெடிட்டர்ஸ், கடன் அளிப்போருக்கான பொறுப்பு. பி என்விரான்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சுற்றுச்சூழல் பொறுப்பு. சி ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் காம்படிட்டர்ஸ், போட்டியாளர்களுக்கான பொறுப்பு. டி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டுவர்ட்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அலோன், பங்குதாரர்களுக்கான பொறுப்பு மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி என்விரான்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அது மட்டும்தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 336வது கொஸ்டின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பெஸ்ட் ரெப்ரசன்ட்ஸ் ஃபேர் காம்படிஷன், ஒரு நியாயமான போட்டியை வந்து சிறப்பாக பிரதிபலிக்கிறது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ செப்பரேட்டிங் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் காம்படிட்டர்ஸ், போட்டியாளர்களை பற்றி தவறான தகவல்களை வந்து பரப்புறது. பி யூசிங் லெஜிஸ்டிமேட் காம்படேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் வித்தவுட் டிசிப்ஷன், ஒரு ஏமாற்றமான சட்டப்பூர்வமான போட்டி உத்திகளை வந்து பயன்படுத்துறது, ஏமாற்றமே இல்லாமல் ஒரு சட்டப்பூர்வமான போட்டி உத்தியை வந்து பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி பிளாக்கிங் காம்படிட்டர்ஸ் த்ரூ இல்லீகல் மீன்ஸ், சட்டவிரோத வழியில் போட்டியாளர்களை தடுக்கிறது. டி மேனுப்புலேட்டிங் கஸ்டமர்ஸ் த்ரூ ஃபால்ஸ் கிளைம்ஸ், ஒரு தவறான கூற்று மூலமாக நுகர்வோரை வந்து ஏமாற்றுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி யூசிங் லெஜிஸ்டிமேட் காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் வித்தவுட் டிசிப்ஷன், அதாவது கஸ்டமரை வந்து ஏமாற்றாமல் அவங்களுக்கு சட்டப்பூர்வமான போட்டி உத்திகளை வந்து பயன்படுத்தி ப்ராடக்டை வந்து விற்கிறது. அடுத்து 337வது கொஸ்டின். மேட்ச் தி ஃபாலோயிங், லிஸ்ட் 1 லிஸ்ட் 2ஓட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. லிஸ்ட் 1ல் வந்து ஓனர்ஸ், எம்ப்ளாயீஸ், கன்சியூமர்ஸ், கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் 2ல் சேஃப் ப்ராடக்ட், ரீசனபிள் ரிட்டர்ன்ஸு, சேஃப் ஒர்க் பிளேஸு, லீகல் கம்ப்ளைண்ட்ஸ். ஓனர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனபிள் ரிட்டர்ன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு ஓனர்ஸு. எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிற ஒரு சேஃப் ஒர்க் பிளேஸ், அவருக்கு வந்து சேஃப்டியான ஒர்க் பிளேஸ் வந்து வழங்கணும். கன்சியூமர் அப்படிங்கிறது சேஃப் ப்ராடக்டை குறிக்கும். கவர்மெண்ட் அப்படிங்கிறது லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் குறிக்கும். ஸோ இதுக்கான ஆப்ஷன் பி 2, 3, 1, 4 அப்படிங்கிற ஆர்டர் தான் கரெக்டான ஆர்டர். அடுத்து 338வது கொஸ்டின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஆன் எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ராதர் தேன் மியர்லி எ லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டி? கீழே இருக்க 4ல் எது வந்து ஒரு சட்டப்பூர்வம் பொறுப்பு மட்டும் இல்லாமல்
நெறிமுறை பொறுப்பாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழே இருக்க நாளில் எது வந்து சட்டப்பூர்வ பொறுப்பாக மட்டும் இல்லாமல் நெறிமுறை பொறுப்பாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, அவாய்டிங் டிசெப்டிவ் ப்ராக்டிஸ் ஈவன் வேர் எ லீகல் லூப்பிள் மே எக்ஸிஸ்ட். அதாவது சட்டத்தில் இருக்க ஓட்டையை பயன்படுத்தி வாய்ப்பு இருந்தாலும் அதை வந்து ஏமாற்றும் நடைமுறையை வந்து தவிர்க்கிறது. பி, பேயிங் எ ஸ்டேச்சுட்டரி டேக்ஸ் தட் இஸ் லீகல் கம்பல்சரி. சட்டப்படி கட்டாயமான வரியை வந்து செலுத்தணும் அவங்க அப்படிங்கிறாங்க. சி, அப்டைனிங் எ லீகலி ரெக்வயர்டு லைசன்ஸ். சட்டப்படி தேவைப்படக்கூடிய எல்லா உரிமத்தையும் அவங்க வாங்கியிருக்கணும். டி, ஃபைலிங் எ மேண்டேட்டரி ஸ்டாச்சுட்டரி ரிட்டர்ன். கட்டாய சட்டப்பூர்வ அறிக்கையை வந்து அவங்க வந்து தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அவாய்டிங் டெசெப்டிவ் ப்ராக்டிஸ் ஈவன் வேர் எ லீகல் லூப்பிள் மே எக்ஸிட். அதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 339வது கொஸ்டின், அசர்டைன் ரீசன் கொடுத்துருக்காங்க. அசர்டைன் வந்து எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி கேன் எக்ஸ்டெண்ட் பியாண்ட் வாட் இஸ் லீகலி ரெக்வயர்டு. நெறிமுறை பொறுப்பு அப்படிங்கிறது சட்டத்தால் கட்டாயப்படுத்தப்பட்டவற்றை தாண்டி செய்யக்கூடியது. நெறிமுறை பொறுப்பு அப்படிங்கிறது சட்டத்தில் சொல்லியிருக்கிறத தாண்டி செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசன், சொசைட்டி மே எக்ஸ்பெக்ட் பிஸ்னஸ் டு ஆக்ட் ஃபேர்லி ஈவன் இன் சிச்சுவேஷன் வேர் நோ ஸ்பெசிஃபிக் லா ப்ராகிபிட்ஸ் டு தி கான்டக்ட். காரணம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு செயலை எந்த சட்டமும் தடை செய்யாத சூழ்நிலையை வந்து உருவாக்கி அது மூலமாக வணிகத்தை வந்து நியாயமாக நடக்க வைக்கணும் அப்படிங்கிறது சமூகம் வந்து எதிர்பார்க்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸு. பி, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. சி, ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸு. டி, both A and R are true but R is not the correct explanation of A. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, both A and R are true. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி மற்றும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 340வது கொஸ்டின், which action best demonstrates accountability towards stakeholders. அதாவது பங்குதாரரோட பொறுப்புணர்வை சிறப்பாக வெளிப்படுத்தக்கூடிய செயல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, அக்செப்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் பிஸ்னஸ் டெசிஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைனிங் மெட்டீரியல் அவுட்கம்ஸ். ஒரு வணிகத்தோட முடிவுக்கு பொறுப்பேற்கிறதோட அவங்களோட முக்கிய விளைவுகளை விளக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வணிக முடிவுகளுக்கு பொறுப்பேற்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட முக்கிய விளைவுகளை வந்து விளக்குறதும் அவங்களோட கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி, அவாய்டிங் ஆல் ஸ்டேக் ஹோல்டர் கம்யூனிகேஷன். அவங்களோட அனைத்து பங்குதாரர்களையும் தொடர்பில் வச்சுருக்காங்க, அவங்க எல்லாத்தையுமே வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறாங்க. சி, கேன்சலிங் நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன். எதிர்மறையான தகவல்களை வந்து மறைக்கிறது. டி, ஷிஃப்டிங் எவ்ரி ரெஸ்பான்சிபிலிட்டி டு எம்ப்ளாயீஸ். எல்லா பொறுப்புகளையும் பணியாளருக்கு மாற்றக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அக்செப்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் பிஸ்னஸ் டெசிஷன் அண்டு எக்ஸ்பிளைனிங் மெட்டீரியல் அவுட்கம்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 341வது கொஸ்டின், விச் ஸ்டேட்மெண்ட் ரெகார்டிங் பிஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் சொசைட்டி ஆர் கரெக்ட். ஒரு சமூகத்தில் வணிகத்தோட பொறுப்பு தொடர்பான சரியான கூற்று வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சமூகத்தில் வணிகத்தோட பொறுப்பு தொடர்பான சரியான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் கேன் கான்ட்ரிபியூட் டு எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன். வணிகம் வந்து ஒரு வேலைவாய்ப்பை வந்து உருவாக்குறதுக்கு பங்களிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து பிஸ்னஸ் கேன் கான்ட்ரிபியூட் டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட். வணிகம் அப்படிங்கிறது பொருளாதார வளர்ச்சிக்கு நிச்சயமாக வந்து பங்களிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்டு, பிஸ்னஸ் கேன் சப்போர்ட் கம்யூனிட்டி வெல்ஃபேர். வணிகம் அப்படிங்கிறது சமூக நலனுக்கு ஆதரவளிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் வந்து பிஸ்னஸ் ஹேஸ் நோ ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் என்விரான்மெண்டல் எஃபெக்ட்ஸ். அதாவது சுற்றுச்சூழலை பொறுத்தளவு விளைவுகளுக்கு வணிகத்துக்கு எந்த பொறுப்பும் இல்லை.
சுற்றுச்சூழல் விளைவுக்கும் வணிகத்துக்கும் எந்த விதமான பொறுப்பும் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1, 2 and 3 ஒன்லி, பி 1 and 4 ஒன்லி, சி 2 and 4 ஒன்லி, டி 1, 2, 3 and 4. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1, 2 and 3 ஒன்லி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 342ஆம் கொஸ்டின். Why should business consider the interest of multiple stakeholders rather than only shareholders? அதாவது பங்குதாரரோட நலனை கருத்தில் கொள்ளாமல் அவங்க வந்து பங்குதாரரோட நலனையும் நிறையா பங்குதாரரோட நலனையும் வணிகங்கள் ஏன் கருத்தில் கொள்ள வேண்டும்? அதாவது ஒரு பங்குதாரரோட நலனை மட்டும் கருத்தில் கொள்ளாமல் அவங்க கம்பெனியில் இருக்கக்கூடிய எல்லா பங்குதாரரோட நலனையும் கருத்தில் கொள்ளணும். அது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பிகாஸ் ஆல் ஸ்டேக் ஹோல்டர் ஹாவ் இனிஷியல் இன்ட்ரெஸ்ட். எல்லா பங்குதாரரோட நலனும் ஒரே மாதிரியானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா பங்குதாரரோட நலனும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி வந்து பிகாஸ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் அஃபெக்ட் அண்ட் டிபெண்ட் அப்பான் த டிஃப்ரெண்ட் ஸ்டேக் ஹோல்டர் குரூப். வணிக செயல்பாடை பொறுத்தளவு பல்வேறு பங்குதாரர் எல்லா விதமான பங்குதாரரோட குழுவும் பாதிக்கிறதோட அவற்றை சார்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி பிகாஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஹேவ் நோ லீகல் ரைட்ஸ். பங்குதாரர்களுக்கு சட்ட உரிமை இல்லாதது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி பிகாஸ் ப்ராஃபிட் இஸ் இர்ரெலவென்ட் டு பிஸ்னஸ். வணிகத்துக்கு லாபம் தொடர்பற்றது அப்படின்னு சொல்கிறதுனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி பிகாஸ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் அஃபெக்ட் அண்ட் டிபெண்ட் அப்பான் டிஃப்ரெண்ட் ஸ்டாக் ஹோல்டர் குரூப். அதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 343ஆவது கொஸ்டின். A supplier discovered that a business has consistently paid invoice on the agreed dates. Which responsibility does this most clearly demonstrate? ஒரு வணிகம் வந்து அவங்க ஒப்புக்கொண்ட தேதியில் விலைப்பட்டியலை வந்து செலுத்துகிறாங்க. அதோட அதில் இருக்கக்கூடிய ஒரு வழங்குனர் வந்து அந்த இதை வந்து கண்காணிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நிறுவனம் அவங்க ஒப்புக்கொண்ட தேதியிலேயே அவங்களோட விலைப்பட்டியல் தொகையை வந்து செலுத்துறத ஒரு வழங்குனர் வந்து கண்காணிக்கிறாரு. இது வந்து எந்த பொறுப்பு வந்து தெளிவாக வந்து வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் சப்ளையர்ஸ் அண்ட் கிரெடிட்டார்ஸ். வழங்குனர் மற்றும் கடன் அளிப்போருக்கான பொறுப்பு. பி ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் கன்சூமர்ஸ் ஒன்லி. நுகர்வோருக்கான பொறுப்பு மட்டும். சி பிளான்த்ரபிக் ரெஸ்பான்சிபிலிட்டி தொண்டு சார்ந்த பொறுப்பு. டி என்விரான்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி சுற்றுச்சூழல் பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் சப்ளையர் அண்டு கிரெடிட்டார்ஸ். இவங்க ரெண்டு பேர்த்துக்கான பொறுப்பு தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 344ஆவது கொஸ்டின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் வுட் பெஸ்ட் ஸ்ட்ரென்தன் எ ஃபர்ம்ஸ் சோசியல் லெஜிஸ்டிமேசி? ஒரு நிறுவனம் சமூக அங்கீகாரத்தை சிறப்பாக வலுப்படுத்துறது எது? ஒரு நிறுவனத்தோட சமூக அங்கீகாரத்தை சிறப்பாக வலுப்படுத்தக்கூடியது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கன்சிஸ்ட் எத்திக்கல் பிஹேவியர் அண்டு மேனேஜரியல் கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சீரான நெறிமுறை நடத்தை அது மட்டும் இல்லாமல் ஒரு அர்த்தமுள்ள சமூக பங்கேற்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பி கேன்சலிங் என்விரான்மெண்டல் இன்சிடென்ட்ஸ் சுற்றுச்சூழல் சம்பவத்தை வந்து மறைக்கிறது. சி மிஸ்லீடிங் அட்வர்டைசிங் ஒரு தவறான விளம்பரம். டி இக்னோரிங் கம்யூனிட்டிஸ் கன்சர்ன்ஸ் ஒரு சமூக கவலையை வந்து புறக்கணிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கன்சிஸ்டன்ட் எத்திக்கல் பிஹேவியர் அண்டு மேனேஜரியல் கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 345ஆவது கொஸ்டின். அசர்டைன் ரீசன் கொடுத்துருக்காங்க. அசர்டைன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெஸ்பான்சிபிள் பிஸ்னஸ் பிஹேவியர் கேன் ரெடியூஸ் ரெப்புடேஷனல் ரிஸ்க்கு. ஒரு பொறுப்பான வணிக நடத்த அப்படிங்கிறது நிறுவனத்தோட நற்பெயர் தொடர்பான இடரை வந்து குறைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசன் கன்சிஸ்டன்ட் எத்திக்கல் கான்டக்ட் கேன் ஸ்ட்ரென்தன் ட்ரஸ்ட் அமாங் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்.
தொடர்ச்சியான நெறிமுறை நடத்தை அப்படிங்கிறது ஒரு பங்குதாரர்களுடைய நம்பிக்கையை வந்து வலுப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி மற்றும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். பி, ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. சி, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. டி, ஏ இஸ் ஃபால்ஸ் பட் ஆர் இஸ் ட்ரூ. கூற்று தவறு ஆனால் காரணம் சரி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அடுத்து 346வது கொஸ்டின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி clearest example of responsibility towards தி லோக்கல் கம்யூனிட்டி? அதாவது உள்ளூர் சமூகம் இருக்குது, அந்த சமூகத்தோட பொறுப்புக்கு ஒரு தெளிவான எடுத்துக்காட்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உள்ளூர் சமூகத்திற்கான பொறுப்போட தெளிவான எடுத்துக்காட்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, சப்போர்ட்டிங் லோக்கல் ஸ்கில் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ். அதாவது உள்ளூர் திறன் மேம்பாட்டு முயற்சிக்கு ஆதரவு அளிக்கிறது, உள்ளூரில் இருக்கக்கூடிய திறன் மேம்பாட்டுக்கு ஆதரவு அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி, இன்க்ரீசிங் ப்ராடக்ட் டிஃபெக்ட்ஸ், பொருள் குறைபாடை வந்து அதிகரிக்கிறது. சி, அவாய்டிங் ஆல் லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட், அனைத்து உள்ளூர் வேலைவாய்ப்புகளையும் தவிர்க்கிறது. டி, பொல்யூட்டிங் லோக்கல் வாட்டர் ரிசோர்சஸ், அவங்களோட உள்ளூர் நீர் வளத்தை வந்து மாசுபடுத்துறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சப்போர்ட்டிங் லோக்கல் ஸ்கில் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ். அடுத்து 347வது கொஸ்டின். A company complies with environmental law but voluntarily adopts a stricter internal pollution standard. ஒரு நிறுவனம் அவங்களோட சுற்றுச்சூழல் சட்டத்துக்கு இணங்குறதோட அவங்களா தன்னார்வமாக அதை விட கடுமையான உள்நாட்டு மாசு கட்டுப்பாடு தரநிலையை வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க. ஒரு நிறுவனம் சுற்றுச்சூழல் சட்டத்துக்கு இணங்குறது மட்டும் இல்லாமல் அவங்களா வந்து முன் வந்து அதை விட கடுமையான சட்டத்தை வந்து பின்பற்றி மாசு கட்டுப்பாடை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களா முன் வர்றாங்க. இதை சிறப்பாக விளக்குவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் ஓன்லி, சட்ட இணக்கம் மட்டும். பி, எத்திக்கல் அண்டு ப்ரோஆக்டிவ் என்விரான்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி, நெறிமுறை மற்றும் முன்முயற்சியான சுற்றுச்சூழல் பொறுப்பு. சி, கன்சியூமர் எக்ஸ்பிளைட்டேஷன், நுகர்வோர் சுரண்டல். டி, அவாய்டன்ஸ் ஆஃப் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூக பொறுப்பை தவிர்க்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, எத்திக்கல் அண்டு ப்ரோஆக்டிவ் என்விரான்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 348வது கொஸ்டின். மேட்ச் தி ஃபாலோயிங். லிஸ்ட் 1 லிஸ்ட் 2வோட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. லிஸ்ட் 1 வந்து எக்கனாமிக், லீகல், எத்திக்கல், பிளான்தெரபிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் 2ல் வாலண்டர்லி சோசியல் கான்ட்ரிபியூஷன், எஃபிஷியன்ட் ப்ரொடக்ஷன், கம்ப்ளைண்ட்ஸ் வித் லா, ஃபேர் கான்டக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்கனாமிக் அப்படிங்கிறது எதை சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்ட் ப்ரொடக்ஷனை எக்கனாமிக் குறிக்கும். லீகல் அப்படிங்கிறது கம்ப்ளைண்ட்ஸ் வித் லா, அதுதான் வந்து லீகல் அப்படின்னு சொல்லுவோம். எத்திக்கல் அப்படிங்கிறது ஃபேர் கான்டக்ட். பிளான்தெரபிக் அப்படிங்கிறது வாலண்டர்லி சோசியல் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதில் எந்த ஆர்டர் வந்து கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 2, 3, 4, 1 அப்படிங்கிற ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்து 349வது கொஸ்டின். எ கம்பெனி டிஸ்கவர்ஸ் எ டிஃபெக்ட் தட் இஸ் நாட் yet covered by a specific regulations. ஒரு நிறுவனம் அவங்களோட குறிப்பிட்ட விதிமுறையை வந்து இன்னும் கட்டுப்படுத்தி குறைபாட்டை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களோட குறிப்பிட்ட விதிமுறையை கட்டுப்படுத்தப்படாத ஒரு குறைபாடை வந்து கண்டறிகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் நெவர்த்லெஸ் கரெக்ட்ஸ் தி டிஃபெக்ட் அண்ட் இன்ஃபார்ம்ஸ் அஃபெக்டட் கஸ்டமர்ஸ். இருந்தாலும் அந்த குறைபாடை வந்து சரி செய்கிறது பாதிக்கப்பட்ட நுகர்வோருக்கு தகவலை வந்து தெரிவிக்கிறாங்க.
அந்த குறைபாட்டை சரி செஞ்சு அந்த பாதிக்கப்பட்ட நுகர்வோருக்கு தகவலை வந்து மீண்டும் தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் டஸ் திஸ் மோஸ்ட் ஸ்ட்ராங்லி டெமான்ஸ்ட்ரேட், இதில் எது வந்து மிக வலுவாக வந்து வெளிப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் அலோன், சட்ட இணக்கம் மட்டும். பி எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் கன்சூமர் ஓரியன்டேஷன், நெறிமுறை பொறுப்பு மற்றும் நுகர்வோர் நோக்கு. சி டேக்ஸ் பிளானிங், வரி திட்டமிடல். டி வந்து மார்க்கெட் செக்மெண்டேஷன், சந்தை பிரிவாக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் கன்சூமர் ஓரியன்டேஷன் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 350வது கொஸ்டின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரொவைட்ஸ் தி மோஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் வியூ ஆஃப் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி? கீழே இருக்க 4 கூற்றுல எந்த கூற்று வந்து சமூக பொறுப்போட மிக விரிவான கருத்தை வந்து வழங்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மீன்ஸ் சேரிட்டபிள் டொனேஷன்ஸ் அலோன், சமூக பொறுப்பு அப்படிங்கிறது தொண்டு நன்கொடைகள் மட்டுமே வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மீன்ஸ் ஒபேயிங் லாஸ் அண்டு நத்திங் மோர், சமூக பொறுப்பு அப்படிங்கிறது சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெக்யர்ஸ் பேலன்சிங் எக்கனாமிக் அப்ஜெக்டிவ்ஸ் வித் தி லெஜிஸ்டிமேட் எக்ஸ்பெக்டன்ஸ் ஆஃப் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் அண்டு சொசைட்டி, சமூக பொறுப்பு அப்படிங்கிறது பொருளாதார நோக்கங்களை பங்குதாரர்கள் மற்றும் அவங்களோட சமூகத்துக்கு நியாயமான எதிர்பார்ப்புகளையும் சமநிலைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெக்யர்ஸ் அபண்டிங் கமர்ஷியல் அப்ஜெக்டிவ், சமூக பொறுப்பு அப்படிங்கிறது வணிக நோக்கங்களை கைவிடுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெக்யர்ஸ் பேலன்சிங் எக்கனாமிக் அப்ஜெக்டிவ்ஸ் வித் தி லெஜிஸ்டிமேட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் அண்ட் சொசைட்டி, இதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இன்னைக்கு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிற 4th ஹெட்டிங்கில் வந்து நம்ம ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இது வந்து பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வரிசையாக வந்து டாபிக் வைஸாக வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு வர்றோம். தொடர்ந்து வந்து நீங்கள் சப்போர்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை பாருங்கள். இன்னும் வந்து உங்களுக்கு எல்லா யூனிட்டுக்கும் இது மாதிரி வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து தர்றேன். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.